நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. போட்டியிடுவது தொடர்பாக சசிகலா இன்று அவசர ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக அண்மை தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. போயஸ் கார்டனில் உள்ள தனது இல்லத்தில் சசிகலா ஆலோசனை மேற்கொள்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் லதா. இன்று சசிகலா முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் பட்சத்தில் எங்கு களமிறங்குவார்? தகவல்கள் என்ன சொல்கிறது? வணக்கம். இன்று சசிகலா தனது ஆதரவாளர்களோடு போயஸ் கார்டனில் உள்ள தனது இல்லத்தில் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். இதில் வரக்கூடிய தேர்தலில் கட்சி தொடங்கி தேர்தலில் களம் காண்பது தொடர்பாக அந்த ஆலோசனை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட சசிகலா ஆதரவாளர்களோடு சந்தித்து ஆலோசனையை மேற்கொண்டிருந்தார். அதன் முடிவில் புதிதாக கட்சி தொடங்கி தேர்தலில் இறங்குவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது. மேலும் ஜெயலலிதாவினுடைய அந்த பிறந்தநாள் வருவதற்குள் அந்த முடிவானது எடுக்கப்படும் என்ற ஒரு தகவலும் கூட கிடைத்திருந்தது. இதற்கிடையே தான் தற்பொழுது அடுத்தடுத்த கட்டமாக தீவிர ஆலோசனையை சசிகலா மேற்கொண்டு வருகிறார். இதற்கிடையே இன்று மாலை 3 மணிக்கு இந்த ஆலோசனை நடைபெற இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் சில தகவல் அறிந்த வட்டாரங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்பது என்ன அப்படின்னா, சசிகலா என்டிஏ தரப்பில் இருந்து யாரும் அவருக்கு அழைப்பு கொடுக்கவில்லை, யாரும் அவரோடு பேசவில்லை. எனவே புதிதாக ஒரு கட்சியை தொடங்குவது அல்லது ஏற்கனவே அவரினுடைய சகோதரன் வைத்திருக்கக்கூடிய அண்ணா திராவிடம் என்ற ஒரு கட்சியை அதை புதுப்பித்து அதை ரினியூவல் செய்து அந்த கட்சியினுடைய கட்டமைப்பை மேலும் கொண்டு வந்து அதனை களத்தில் இறக்குவதா, யார் யாரெல்லாம் போட்டியிட விரும்புகிறார்கள், இது போன்ற ஆலோசனைகளை சசிகலா மேற்கொண்டு வருவதாகவும் அந்த தகவல்கள் என்பது கிடைத்திருக்கிறது. முக்கியமாக தற்பொழுது தேர்தலுக்கு இன்னும் முழுதாக ஒரு 2 மாதம் கூட இல்லை. இதற்கிடையே புதிதாக ஒரு கட்சி தொடங்கி அந்த கட்சியை களத்தில் இறக்கினால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், அதற்கு ஒரு கட்டமைப்பு என்பது இருக்குமா? ஏனென்றால் தேர்தலில் போட்டியிடுவது என்பது அவ்வளவு எளிமையான ஒரு விஷயம் கிடையாது. அதுவும் கட்சியாக தொடங்கக்கூடிய பட்சத்துல அந்த கட்டமைப்புகள் எல்லாம் இருக்க வேண்டும். எனவே இது போன்ற நிறைய சவால்கள் இருக்கக்கூடிய நேரத்துல சசிகலாவினுடைய பிரதான நோக்கம் என்பது தென் மாவட்டங்களை குறிவைப்பதுதான். தென் மாவட்டங்களில் குறிவைத்து அங்கே அதிமுகவினுடைய வாக்குகளை பிரிப்பது, முக்கியமாக தன்னுடைய சமூகம் முக்குளத்தோர் சமூகம் அதிகம் உள்ள இடங்களை குறிவைத்து அந்த வாக்குகளை பிரிப்பதுதான் அவரினுடைய நோக்கமாக இருப்பதாக நமக்கு தகவலாக கிடைத்திருக்கிறது. சசிகலாவை பொறுத்த வரைக்கும் அமமுகவினுடைய வாக்குகளை தான் பெரும்பாலும் பிரிப்பார். ஏனென்றால் நமக்கு தெரியும், டிடிவி சசிகலா ஆரம்பத்திலிருந்தே ஒன்றாக தான் இருந்தார்கள். தற்போது என்டிஏ கூட்டணியில் அமமுக இணைந்த நிலையில டிடிவி தினகரன் மீது சசிகலா அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இருப்பினும் கூட அவர் சசிகலாவை பொறுத்த வரைக்கும் எப்போதும் சொல்லக்கூடிய விஷயம், நாங்கள் எப்போதும் திமுகவை ஆதரிக்க மாட்டோம், திமுக ஒரு தீய சக்தி, மேலும் அம்மாவினுடைய ஆட்சியை தான் நாங்கள் கொண்டு வருவோம் என்று அவர் தொடர்ச்சியாக பேசி வருகிறார். எனவே அவர் தற்போது தென் மாவட்டங்களை குறிவைத்து தனியாக கட்சி என்பதை தொடங்கி அவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமூகம் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் அவர் களமிறங்குவார் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர் தன்னுடைய ஆதரவாளர்களை களமிறக்குவார் என்ற ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இவரினுடைய முக்கியமான நோக்கம் என்பது அதிமுகவுக்கு சவால் கொடுப்பதுதான். முக்குளத்தோரினுடைய வாக்குகளை பிரிப்பது, முக்கியமாக அமமுகவினுடைய வாக்குகளை பிரிப்பதுதான் இவரினுடைய பிரதான நோக்கம் என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த வகையில தான் நிர்வாகிகளை எல்லாம் அழைத்து போட்டியிட விரும்புகிறீர்களா, தனி கட்சி தொடங்கலாமா, இது போன்ற பல்வேறு விஷயங்களை எல்லாம் அவர் கேட்டறிந்தும் பல்வேறு ஆலோசனைகளையும் கொடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது. விரைவில் 24ஆம் தேதி வரக்கூடிய 24ஆம் தேதி ஜெயலலிதாவினுடைய பிறந்த நாள். எனவே அதற்குள் இத்தகைய முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டு அறிவிப்பானது என்ன முடிவு, தனி கட்சி தொடங்குகிறாரா அல்லது அவரின் சகோதரனுடைய கட்சியை ரினியூவல் செய்து அந்த கட்டமைப்பை பயன்படுத்தி ஆதரவாளர்களை களத்தில் இறக்குகிறாரா, இது போன்ற விவரங்கள் எல்லாம் அந்த தேதிக்குள் வெளியாகும், அறிவிப்பு வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பானது இருக்கிறது. மேலும் இவர் இன்றைய தினம் அதற்கேற்ற வகையில் ஆலோசனையை மேற்கொள்ள இருக்கிறார்.
விவரங்களுக்கு நன்றி லதா. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.